கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தாபனங்கள்ல ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களுக்கான பதிவு தான் இது. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்கார பிள்ளைகளே, ஊழியம் செய்ய போற எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகள், வாலிப தங்கச்சிகள் எல்லாரும் கவனமா கேட்கணும். இன்றைக்கு நம்ம இந்தியா தேசத்துல அநேக ஊழியக்கார பிள்ளைகள் இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களும் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இடங்கள்ல அநேக ஊழியக்காரர்கள், அநேக கர்த்தருடைய தரிசனம் பெற்ற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய தரிசனத்தை நம்ம மூடி வச்சு ஏதோ மந்த்லி நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்தா போதும், நம்ம குடும்பத்தை போயிட்டு ஏதோ பக்கத்துல இருக்க ஊழியத்தை செய்தா போதும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஸ்தாபனத்துல நீங்க ஊழியம் செய்றீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தங்க பணம் கொடுக்குறாங்கன்னா அது எங்கேயோ யாரோ கொடுக்குற காணிக்கை தான் உங்களுக்கு இன்னைக்கு சம்பளமா வருது. சில டைம்ல ஸ்தாபனங்கள்ல பணமே உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். இன்றைக்கு நான் எல்லா ஸ்தாபனத்தையும் குறை சொல்லல, எல்லா ஸ்தாபனத்தையும் நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி முன்னுதாரணம் படல. சில தேவனுக்கு பயந்த ஸ்தாபனங்கள் இன்றைக்கும் இருக்கு. 175% ஸ்தாபனங்களை விட கர்த்தருக்கு மிகவும் அரிதான ஸ்தாபனங்கள் தான் இன்றைக்கு அவங்களுக்கு கொடுத்த வேலையை உண்மையா செய்துட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் நம்ம ஆட்களை வெளியில காட்டுறோமே ஒழிய, போட்டோக்களை காட்டுறோம், படங்களை காட்டுறோம். இவங்க நிமித்தம் நம்ம குடும்பத்தை என்ன செஞ்சுக்கிறோம், ஐஸ்வர்யமாக்கிக்கிறோம். ஆனா தேவன் கொடுத்த வேலையை செய்யாம போயிடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு பிள்ளைக்கு மேலையும் கர்த்தருடைய தரிசனம் இருக்கு. இன்றைக்கு உங்க தரிசனத்தை நீங்க புதைச்சு வச்சுட்டு நீங்க என்ன செய்றீங்க, அப்படியே ஒரே இடத்துல இருக்கிறீங்க. இன்றைக்கு நான் நிறைய பிள்ளைகளை பார்ப்பேன். நான் இதை குறையா சொல்லலை. நீங்க யோசிங்க, ஆவியானவரோட நீங்க உறவாடுங்க. 10 வருஷம் 15 வருஷம் ஸ்தாபனத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தரிசனம் என்னன்றதை மறந்துருக்காங்க. மந்த்லியான காசு வருது, மந்த்லியான அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுது. ஆனா தேவனுக்காக ஓடுற பாரம் குறைஞ்சிருச்சு. கேட்டா மாசத்துல ஒரு நாள் அந்த கூடுகையில போய் இருக்கிறதோட சரி. அம்மா, அதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. தாயின் கருவுல நீங்க உருவாகும் பொழுதே உங்களுக்கு மேல கர்த்தருடைய தரிசனத்தை கொடுத்துதான் கர்த்தர் அழைச்சாரு. ஆபகுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இன்றைக்கு நீங்க ஒரு ஸ்தாபனத்துல இருக்கீங்கல்ல, உங்களுடைய ஸ்தாபன தலைவர்கள் அன்றைக்கு இந்த தரிசனத்துக்கு ஓடுனதாலதான் இன்னைக்கு நீங்க அதுல ஒரு பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்ப உங்களை கொண்டு கர்த்தர் பல ஸ்தாபனங்களை எழுப்ப விரும்புறாரு. உங்க ஸ்தாபனத்தின் மூலமாய், உங்களுக்கு வச்சிருக்க தரிசனத்தின் மூலமாய் அநேக மக்களை பரலோக ராஜ்யத்துக்கு திருப்ப கர்த்தர் அழைக்கிறாரு. இன்னைக்கு நமக்குள்ள எப்படி வந்துருச்சு தெரியுமா, போட்டி. அந்த ஸ்தாபனத்துல 300 கிளை சபை இருந்தா எனக்கு 500 இருக்கணும், எனக்கு 500 இருந்தா அவங்களுக்கு 300 இருக்கணும். போட்டிக்கு போட்டி பார்த்து தான் இன்றைக்கு கர்த்தருடைய தரிசனத்தை நம்ம விட்டு இன்றைக்கு நம்ம அதே இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கு ஸ்தாபனங்கள்ல இருக்கிற சில சபை தலைவர்களை பார்க்கும்பொழுது எனக்கு வேதனையா இருக்கும். சபைகள் ஆத்துமாக்களே இல்ல, 30க்கு மேல இல்ல, 50க்கு மேல இல்ல, 100க்கு மேல இல்ல, 200க்கு மேல. இவங்க நினைக்கிறாங்க இது போதும், இவங்க போதும், இனிமேல ஒண்ணுமே தேவையில்ல. அம்மா, கர்த்தர் உன்னை கொண்டு பல தேசங்களுக்கு அழைக்க அவர் உன் மேல தரிசனம் வச்சிருக்காரு. உன் மேல இந்த தேசங்களை அசைக்க திட்டம் வச்சிருக்கிறாரு. உன்னை கொண்டு அவர் செய்ய போற காரியங்கள் பெருசா இருக்கும். ஆனா நீ குறுகிய இடத்துக்குள்ள உள்ளேயே இருக்கிறதால உன்னால எழும்பி வர முடியல. நீ ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள இருக்கிறன்னா உன் மூலமாய் அந்த ஸ்தாபனங்களை ஆசீர்வதிக்கப்படணும். உன் மூலமாய் அந்த ஸ்தாபனங்களை கர்த்தர் அநேக இடங்களுக்கு கொண்டு போகணும். ஸ்தாபனம் என்றது நமக்கு ஒரு பக்கபலம் தானே ஒழிய, அதுதான் எனக்கு வாழ்க்கை ஆதாரம் கிடையாது. அதுதான் எனக்கு போஷிக்கிற இடம் கிடையாது. போஷிக்கிறவர் கர்த்தர். அவர் எலியாவை கொண்டு எந்த இடத்துல உங்களை போஷிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப தங்கச்சிகள், கர்த்தருடைய தரிசனத்தை நீங்க அறிந்து ஓடுங்க. உங்களை கொண்டு அநேக சபைகளை எழுப்புங்க, அநேக திருச்சபைகளை கட்டுங்க. என்னைக்கு நம்ம ஒரு இடத்துல அடிமையா இருக்க கர்த்தர் அழைக்கல. ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தர் உங்களை வச்சிருந்தாலும் உங்களுடைய தரிசனம் என்ன? நான் அடிக்கடி பாண்டவரே, இன்னைக்கு இந்த ஆன்லைன்ல வார்த்தைகள் கொடுத்துருந்தாலும் என் மேல வச்சிருக்க தரிசனம் என்ன? நான் இனி எவ்வளவு தூரம் ஓட வேண்டி இருக்கு? நான் போற வழி சரியா? நீங்க என்ன நடத்துறீங்களா? இன்னைக்கு ஏதோ வந்தோம், ஒரு இடத்துல கூடணும், இன்னைக்கு ஒரு இடத்துல எல்லா ஊழியக்காரங்களையும் கூட்டணும், ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்தோம், ஒரு செமினார் மாதிரி போட்டோம், அதுக்கு இல்ல. தேவன் இந்த இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு 10 ஊழியக்காரங்க இருந்தா கூட நீங்க 10 கிராமங்கள் இல்ல 100 கிராமங்களுக்கு சமம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல எத்தனை ஊழியக்காரர் இருக்கிறோம், எத்தனை திருச்சபைகள் இருக்கு. ஏன் மக்கள் வர முடியல? நமக்குள்ள போட்டி வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு, தற்பெருமை வந்துருச்சு. இன்னைக்கு ஊழியக்காரங்க கொடுத்த பக்கத்துல இருக்க தரிசனத்தை விட இன்னைக்கு வெளிநாடு டிராவலை தான் நம்ம பாக்குறோம், ஃபாரின் டூர்களை தான் விரும்புறோம். மாசத்துல ஆனா ஒரு நாள் ஒரு செமினாருக்கு போயிட்டு வந்துட்டா நம்மளை விட கர்த்தருடைய வேலை செஞ்சவங்க யாருமே இல்லை என்ற எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சு. நீ எந்த நாட்டுக்கு போனாலும் உனக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளை நீ ஆதாயப்படுத்த முடியாட்டி ஒண்ணுமே கிடையாது. அதால தரிசனம் உங்க மேல இருக்கு. தரிசனத்தை சுமந்து ஓடுங்க. வீட்டுல சாப்பாடே இல்லாட்டி கூட கர்த்தர் உங்களை நடத்துறவங்களோட இருக்காரு. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு.
நீங்க ஸ்தாபனத்துல இருக்கிறத தவறா சொல்லல. ஸ்தாபனத்துக்குள்ள இருந்தாலும் உங்க தரிசனத்தை புரிஞ்சோடுங்க. உங்கள் மூலமாய் ஸ்தாபனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் நிமித்தமா சாபம் தொடரக்கூடாது. அதால கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. அவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.